மாஃபியாங்கிறது வந்து ஒரு இந்தியன் டேர்ம் கிடையாது. தட்ஸ் ஆக்சுவலி வெஸ்டர்ன் டேர்ம். ஸோ அந்த டைட்டிலேயே அது கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து அதான் காரணம். கதை வந்து ஆக்சுவலாக பேக்ட்ராப் சென்னை பேக்ட்ராப் தான் கம்ப்ளீட்டாக. பட் நம்ம நம்ம டேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பண்ணது. மற்றபடி கதையோட பேக்ட்ராப் வந்து சென்னை தான். இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாத ஒரு கேரக்டர் வந்து இருக்கணும், ப்ளஸ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லி வந்து பண்ணதான். நாங்கள் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து யோசிச்சோம். ஃபஸ்ட்டு பிரியா மேம் கிட்ட வந்து இது வரைக்கும் அந்த ஒரு ஹோம்லி அந்த ஒரு லுக்கில் தான் வந்து பார்த்துருக்காங்க. பட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல் சரி அவங்களால அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு இதுவுமே வந்து புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு நம்பி தான் வந்து அப்ரோச் பண்ணோம். அண்ட் கதை சொன்னோன்னே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டீரியோ டைப்பிக்லாம் அந்த இத்தனை நம்பர் ஆஃப் ஃபைட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்காது. பிளாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி வந்து நிறையா செட் பீசஸ் வந்து இருக்கு. அருண் சார் வந்து ஆக்சுவலாக இதில் ஒரு நார்கோட்டிக்ஸ் ஆஃபீஸராக வந்து வருவார். இது ஆக்சுவலாக அவர் போலீஸாக வந்து கிடையாது. இதில் வந்து ஒரு நார்கோட்டிக்ஸ் பியூரோ கண்ட்ரோல் ஆஃபீஸராக வந்து ப்ளே பண்ணுறாரு அந்த கேரக்டர். இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆப்வியஸாக இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக சம்திங் விச் வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் போருங்கிற மாதிரி தான் வி ஹேவ் டிசைன் த ஸ்க்ரீன் ப்ளே. அக்கார்டிங் டு மீ ஐ சி சாங்ஸ் அஸ் ஒரு நரேட்டிவ் டூலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து 4 சாங்ஸ் இருக்குனாலுமே ஸோ நாலு சாங்குமே வந்து இட் வில் பி பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ப்ளே. லெட் இட் பி த ஓப்பனிங் சாங். ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சாரோட கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் பிலீவ் ஏதாச்சும் ஒரு சாங் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கூட செட் ஆகலைன்னா தான் தட் வில் பி லைக் ஸ்பீட் பிரேக்கர். ஏன்னா மணி சாரோட அந்த ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா சாங்குங்கிறது ஒரு நரேட்டிவ் டூலாக தான் நான் வந்து பார்க்குறேன். யூ கேன் லைக் பிரேக் அவுட் தி எமோஷன்ஸ் யூசிங் அ சாங் அப்படின்னு. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த ஒரு இதுதான் பண்ணி ஆல்வேஸ் பிலீவ் அருண் சார் வந்து ஹி கேன் புல் ஆஃப் எனி ரோல் அப்படின்னு வந்து ஐ லைக் ஆல்வேஸ் பிலீவ் இன்னும் லெட் இட் பி ஒரு பயங்கர நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் தடம் மாதிரி படத்தில் வந்து ஒரு பிளேயிங் தட் பாசிட்டிவ் கேரக்டராக அதுவாகட்டும் வந்து I personally believe he has the looks and he has the talents of a leading man அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஐ திங்க் we have like pushed that envelope. ஆன் தி ஃபேஸ் ப்ரீச்சியாக வந்து சில விஷயங்கள் வந்து இருக்காது. பட் அது ஒரு அண்டர்லைங்காக வந்து அங்கங்கே இருக்கும் சில விஷயங்கள் வந்து சரி இதெல்லாம் நம்ம டைரெக்டாக இது நம்ம சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி ஓப்பனாக சொல்லிட்டு சரி மக்களே வந்து முடிவு பண்ணிட்டுங்கிற மாதிரியான அந்த ஒரு பட் மெஜாரிட்டி வந்து இது ஒரு இதுதான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணலாம். மெஜாரிட்டியாக படம் வந்து இட்ஸ் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் போகும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பேக் ட்ராப் தான். ஸோ அதில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். பட் இது வந்து பிளே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக தான். ஒரு தெரியாத இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப இதை பற்றி இன்டெப்த்தாக போனால் லைட்டாக ஒரு டிஸ்கனெக்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ஏன்னா போலீஸ் கதைகள் வந்து நிறையா வந்திருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டோரி. ஸோ அது டிபார்ட்மெண்ட்னா அதை பற்றி நிறைய பேருக்கு நிறையா தெரியும். ஸோ இதில் என்னன்னா தெரியாத விஷயத்த நம்ம ரொம்பவும் இன்டெப்த்தாக போனோம்னா தி சேம் டைம் சொல்ல வரதை கொஞ்சம் சொல்லிடணும் அப்படின்னு தான் பண்ணி. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் பேசிக்கலி இட் இஸ் த ஸ்டோரி பிட்வீன் 2 people. ஸோ என்னன்னா மாரலி ஐடியாலஜிக்கலி கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரியான 2 கேரக்டர்ஸ் கூட நடக்கிற ஒரு அருண் விஜய் சார் வந்து டு பிளே த ப்ரோட்டகனிஸ்ட் ஐ நீடட் ஒரு சர்டன் ஒரு ஃபிசிக் அந்த ஒரு லுக் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதில் சொன்ன மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து இருக்குது, பிளாக்ஸ் வந்து சிலது இருக்குது. ஸோ அது சில ஹீரோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிலீவபிளாக இருக்கும். ஒரு ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் வந்து இஸ் டூயிங் சம்திங் அப்படின்னா கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து பிலீவபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்சஸ் நிறையா படத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக அப்ரோச் பண்ணேன். பிரசன்னா சார் வந்து என்னென்னா he has the ability to underperform as in I don't mean that in a negative way. என்னன்னா ரொம்ப எமோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. பட் கரெக்டாக இருக்கும். அதாவது சீனுக்கும் சரி ஃபார் தட் கேரக்டர் வந்து பக்கா ஜஸ்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ பர்சனலி பிலீவ் he has a very intense look பிரசன்னா சார். என்னன்னா it doesn't have to do anything, it doesn't have to like express a lot. இன்பில்ட்டாகவே அவருக்கு ஒரு பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு லுக் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணாது. ஸோ ஈவன் இஃப் இஸ் பிளேயிங் த ஆண்டகனிஸ்ட் பார்ட் இந்த ஃபில்ம் வந்து nowhere throughout the film ஒரு எக்ஸாஜரேட்டடாக ஒரு ஷவுட்டோ ஆர்எல்ஸ் அந்த மேனேஜிசம் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ த்ரூ அவுட் த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இல் பி லைக் வெரி அந்த மாதிரி ஒரு அண்டர் பிளே தான் வந்து பண்ணியிருப்பாரு. இன்ஃப்ளூயன்சஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக என்னன்னா ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலாக வந்து ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கிறிஸ்டோபர் நோலன், மணிரத்னம் அண்ட் ஆல்சோ அந்த நரேட்டிவ் பேட்டர்ன் வந்து அதுலேருந்து தான் இருக்கும். So, credit where it's due. This was kind of inspired from Narcos, my favorite series on Netflix. It was kind of inspired, but அதுக்கும் இதுக்கும் I mean just அந்த ஒரு காமன் பாயிண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி இந்த ஒரு கனெக்ஷன். ஃபார் ஃபில்ம் மேக்கர் வந்து the journey begins when we start writing the film on the paper. And படம் வந்து தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் personally the entire film வந்து it will go out of the mind. ஸோ மாஃபியா வந்து நான் எழுத ஸ்டார்ட் பண்ணப்பவே அந்த ஒரு இது இருந்துச்சு கண்டிப்பாக. என்னன்னா மை மைண்ட் வந்து இட் வாஸ் ஸ்டில் ஸ்டக் வித் திஸ் ஃபிலிம். சரி இதை விட்டு வெளியில் வரணும் அண்ட் அந்த வேர்ல்டை விட்டு வெளியில் வரணும், அந்த கேரக்டர்ஸ் விட்டு வெளியில் வரணும். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். பட் யா ஐ ஹேட் அ வெரி குட் சப்போர்ட் மெக்கானிசம். லெட் இட் பி மை பேரண்ட்ஸ், மை டீம். ஒரு நல்ல சப்போர்ட் மெக்கானிசம் இருந்தனால தான் விஷயம். ஐ மீன் த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டன். சென்சார் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து இட் மைட். மியூசிக் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் February 7 வந்து ஒரு வீடியோ சாங்காகவே விடலாம். அருண் சாரோட சாங் ஆஃப் தி ஹண்டர் வேடன் வந்தாச்சு அப்படின்ற ஒரு சாங் அது வந்து விடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஐ சைட் கதைக்கு வந்து தேவைப்பட்டுச்சு.
இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து தேவைப்படல சாங்ஸ் எதுவுமே, அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் நரகாசூரில் அந்த ஒரு சாங் கூட கிடையாது படத்தில் வந்து, ஆக்சுவலாக சாங்ஸே கிடையாது நரகாசூரில் கம்ப்ளீட்டாக. பட் இதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, ஏன்னா கேரக்டர் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு 4 சீனில் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒரு சாங்கில் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணாதான். ஸோ 4 சாங் வந்து படத்தில் இருக்குது. ஸோ இட் ஹஸ் கம் அவுட் வெல் ஹோப்ஃபுல்லி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இதுக்கு பி நீடட் சம் ஆப்வியஸாக கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இருக்கும். திஸ் வில் பி மோர் ஆஃப் இடிஎம் ட்ரான்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். கம்பேர்ட் டு இட் வில் பி லெஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் தென் அது தாண்டி ஒரு அந்த மாதிரி தான் இருக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் அவங்க இதில் உட்காந்துருக்கோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச் அபவுட் தட் ஒன். பட் அது டைம் வர்றப்போ கரெக்டாக ஐ திங்க் இட்ஸ் டூ early டு டூ early. எஸ் சார், ஆமாம் சார், ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது பிளான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. இல்லை சார், கேரக்டர் வைஸாக வந்து நான் கதை நரேட் பண்ணி முடிச்சோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரைட் இது எந்த மாதிரியான ஒரு படம் அண்ட் நம்ம கேரக்டர் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நான் நரேஷன் முடிச்சோன்னே அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஹோம் ஒர்க்னா நாங்கள் கப்பல் ஆஃப் ஒரு ரெஃபரன்சஸ் மாதிரி வந்து நாங்கள் ஒரு லுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து நம்ம போகலாம் சார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்க்ரீன்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் பிரியா மேமுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து இட் வாஸ் பிட் டிஃபிகல்ட் டு கெட் இன் டு தி ஷூஸ். பட் ஷி ஆல்சோ லைக் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு கதை இமீடியட்டாக. பிகாஸ் இவங்க இது வரைக்கும் ஒரு ஹோம்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்க்கு வந்து வி ஜஸ்ட் ஸ்டார்ட் யூ டாக் இட் அவுட், மேம் இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். ஸோ சார்கிட்ட அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் போச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து இட் வாஸ் வெரி ஈஸி. ஒரு கேட்டன் மவுஸுங்கிறப்பவே வந்து இட் இஸ் லைக் ஆல்ரெடி பண்ண ஒரு இதுதான். ஸோ என்னன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸாக சரி, ஒரு ஐ பிலீவ் ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இது புதுசாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா சில இது வந்து தேட்டரிக்கலில் பார்த்தாலும் தனியாக நம்ம இருக்கிறப்ப பார்த்தாலும் இட் ஒன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக. ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தம் அ சாலிட் ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரைட் ஃப்ரம் விஷுவல்ஸ் அவுட் டு சவுண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளோஸாக ஒர்க் பண்ணிடுது. இன்னும் சின்ஸ் மை ரூட்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா கிடைக்கிறத வந்து லொக்கேஷனாக நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். வி ஒன்ட் பி வரிட் அபவுட் சரி இது பெர்மிஷன் கிடைக்குமா, அதை எல்லாத்தையும் தாண்டி இதிலே வந்து இன்ஃபேக்ட் கொரில்லா ஸ்டைலில் நிறையா ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த இல்லை என்னென்னா இப்போது ஒரு ஷூட்டிங் ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா பீப்புள் அரவுண்ட் தட் ஏரியா வந்து தே ஷுடன்ட் நோ ஆக்சுவலி அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது தெரிஞ்சாதான் தேவையில்லாத அந்த ஒரு க்ரௌடு அந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஐ திங்க் இதில் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லொக்கேஷன்ஸ் தான் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் சென்னை கதையோட பேக்ட்ராப் வந்து சென்னைனாலும் சில ஒரு ரக்கடான பிளேசஸ் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ பிலீவ் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் சம் நியூ லொகேஷன். தட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சார் அன்னைக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் ஐ டோல் மை செல்ஃப் சரி டில் யூ ஓப்பன் த டோர் வந்து ஐ டோல் ஓகே யூ ஷுடன்ட் ஃபேன் பாய், நம்ம ஒரு இதுக்காக வந்திருக்கோம், யூ ஷுடன்ட் ஃபேன் பாய், நீங்கள் வந்து அமைதியாக தான் உட்காந்துருக்கணும்னு. த மொமெண்ட் ஐ என்டர்ட் இன்டு தி ரூம் அண்ட் ஐ saw him வந்து இட் வாஸ் லைக் கான். ஐ வாஸ் நாட் அ டேரக்டர் தேர், நான் வந்து ஐ வாஸ் அ ப்ராப்பர் ஃபேன் பாய் தேர் அண்ட் he was being very sweet. அவர் டீசர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு ரொம்ப நல்லா பாராட்டினார். தட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஒரு கஷ்டம் வரும்போது தானே அது மேலே நமக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு இன்னும் தெரியும். ஸோ மீ பீயிங் வாண்ட் டு மேக் மோர் ஃபிலிம்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் வந்து ஐ திங்க் தட் இஸ் வேர் பேஷன் கம்ஸ் இன் டு ப்ளே நினைக்கிறேன். இல்லை சார், கோவம்னு அதை நம்ம சொல்ல முடியாது. என்னென்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், லைக் சார். ஸோ வாட் எவர் இட் இஸ் வந்து வி won't hold it back with us for a very long time. அந்த மாதிரி வந்து இருக்குது சார். அந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது இருக்கணும் நிச்சயமா. ஏன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் மீடியம் அப்படின்னா இஃப் ஐ எம் நரேட்டிங் த ஸ்டோரினா அந்த அப்சர்வரோட ஒரு 50% இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்து இன்வால்வ் ஆகி பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் வந்து நாங்களே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து இருக்காது. சரி, அது ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து சும்மா ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் போகுமே தவிர ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்காது. ஸோ அது வந்து இருக்கணும். பட் அட் தி சேம் டைம் இட் ஷுடன்ட் கிராஸ் த லைன். The moment it crosses the line தான் அந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஃபேக்டர் வந்து வந்துடும் வித் தி ஆடியன்ஸ். இப்போ நரகாசூரன்ல பார்த்தீங்கன்னா the type of screenplay that we have done வந்து I personally believe it requires like too much of attention. But compared to that one வந்து இது வந்து it is like on the surface. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் படம் தான் சொல்லுவேன் நான். அது ஏன்னா இப்போ ஒரு ரைட்டராக ஒரு டைரக்டராக அந்த ஒரு கிளாஸ் வைஸாக அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துட்டாலே அங்கேயே பாதி ஃப்ரீடம் வந்து போயிடும். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று எழுதுறப்போ இல்லை ஒரு சீன் கன்சீவ் பண்ணுறப்போ சரி இது அவங்களுக்கு ஒன்று புரியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே. அண்ட் ஐ பர்சனலி பிலீவ் ஆல் தி ஆடியன்சஸ் வந்து தே ஆர் லைக் மோர் ஸ்மார்ட் தேன் தி ஃபில்ம் மேக்கர். தட் ஐ ஃபர்ம்லி பிலீவ். அதனால தான் இப்போல்லாம் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்களே தேட்டருக்குள்ளே இருந்துகிட்டே வந்து சொல்லிடுறாங்களே சரி நெக்ஸ்ட் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ட்ரியே வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தேன் தி ஃபில்ம் மேக்கர். இட் இஸ் ஜஸ்ட் அஸ் ட்ரைங் டு அவங்களை கன்வின்ஸ் தம் தட் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் இன்ஃப்ளூயன்சஸ். ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரைட்டிங் பார்ட். இப்போ நம்ம ஒரு சீன் எழுதுறப்ப வந்து ஆப்வியஸாக நமக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் தென் வேர் திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம்ங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும். பட் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து இது மாறுபட்டு இருக்கணும்னு சொல்லி தான் வந்து எழுதுவோம். லெட் இட் பி கன்சீவிங் அ சீன் ஆர் எல்ஸ் ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இட் வில் பி லைக் தட் ஒன். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஐ திங்க் யூ ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் தட் ஒன், ஸ்டேயிங் அவே ஃப்ரம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே தட் கம்பேரிசன்ஸ் வந்து இட் வில் கம் இன் டு பிளே. ஸோ இட் ஹாஸ் டு பி பிட் கான்ஷியஸ். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு இன்பில்ட் ஒரு ஸ்வாகே இருக்குது அருண் சாருக்கு. இப்போ என்னன்னா இப்போ சில சீன் வந்து நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சொல்லிட்டு சார் இது வந்து இந்த ஒரு இதில் வந்து மோடில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி
when I say action, he'll do something that will bring some extra kind of ஒரு style factor into it. So I think that style factor வந்து it is there inbuilt அருண் சாருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹேங் ஓவர் வந்து படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஒரு படத்துக்கு வந்து எல்லா கேரக்டருமே முக்கியம் தான். லெட் இட் பி பிரைமரி செகண்டரி. அந்த ஒரு 2 சீனுக்கு வந்தாலுமே அவங்களால கதை ப்ராக்ரஸ் ஆனால் மட்டும்தான் there is a reason for the character to be in the story. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம படத்துலேருந்து எடுத்துகிட்டு தட் இஸ் நாட் மேக்கிங் எனி சேஞ்ச் ஃபார் த ப்ராக்ரஸ் அப்படின்னா வந்து ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி தேர். ஸோ லிமிடெட் கேரக்டர்ஸாக இருந்தாலும் பட் இதில் கொஞ்சம் நிறையா கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் தான். கௌசல் விஜய் சார் வந்து இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வாஸ் வெரி ஃபன். ஏன்னா அவர் நான் மீட் பண்ணி கதை சொன்னப்பெல்லாம் வந்து ஐ தாட் ஓகே சீனியரா, ஐ தாட் இல் பி ஒரு ரொம்ப சீரியஸான பர்சன் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்பாட்டில் வந்து இட் வாஸ் லைக் டூ மச் ஃபன். ஏன்னா நிறையா ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கிறது அதெல்லாமே வந்து செட்டில் மேக்ஸிமம் அவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் தட் ஒன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி பிரிங்ஸ் இன் லைக் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் அவர்கிட்ட போய் நான் ஒரு சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எக்ஸ்பிளைன் பண்ண உடனே முன்னாடி பின்னாடி என்னன்னு சொல்லி கேட்பாரு. சரி கார்த்திக், இதுக்கு முன்னாடி சீன் என்ன வரும், இதுக்கு வந்து பின்னாடி சீன் வந்து என்ன வரும். ஸோ ஹி டசன்ட் ஆக்ட் ஃபார் த ஷார்ட், ஹி ஆக்ட்ஸ் ஃபார் த சீன். ஸோ இந்த ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் நடிச்சு நம்ம போலாங்கிறத தாண்டி சரி இதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன, ஸோ கரெக்டாக வேர் வில் ஐ பி பிளேஸ்ட் இந்த ஃபில்ம் அப்படின்னு தான் கேட்டு நடிப்பார். அண்ட் டைலாக்ஸ் வந்து நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவார். ஸோ ஸ்கிரிப்டில் வந்து ஸ்கிரிப்டட் டைலாக்ஸ்ன்ட்டு இல்லாமல் அப்படியே கேமராவில் வந்து ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஒரு படத்துக்கு வந்து கிளாமரே தேவைன்னாலும் அது தேவைப்பட்டால் தான் நம்ம வைக்க முடியும் இல்லையா. நம்ம இப்போ சரி இவங்க ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு காட்டிட்டு நம்ம அங்கே ஒரு கிளாமர் கோஷன் காமிச்சா அதுவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக வந்து ஃபீல் ஆகும். ஓகே, இல்லை சார், நம்ம அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணது. அது யூஸ்வலாக ஏன்னா இப்போ ஒரு கேங்ஸ்டர் ட்ராமான்ட்டாலே அங்கே ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வந்து மைண்டில் இருக்கும். அது வந்து வேணான்னு சொல்லி பண்ணது. ஐ திங்க் சார் இட் ஹஸ் லைக் மேட் மீ அ காமர் பர்சன். பயங்கர வந்து ரொம்ப சாதுவாக்கியிருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. அண்ட் எது இல்லை இட்ஸ் ஐ டென்ட் மீன் இட் தட் வே, ஐ மீன் கிரியேட்டிவ்லி ஆஸ் வெல். இப்போ என்னென்னா அதை நான் ரொம்ப நெகட்டிவாக நான் அதை அப்ரோச் பண்ணல. சி வாட் எவர் ஹேப்பன் வந்து அதை நம்ம அன்டூ பண்ண முடியாது இல்லையா. No matter how much வந்து we think about that one, ponder about that one, வந்து we can't go and undo whatever happens. So இப்போ ஒரு படம் வந்து ஏதாச்சும் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாதில்ல. ஏன்னா அதில் டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இஃப் ஐம் நாட் ராங், நரகாசூரன் வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி த கம்பேக் ஃபிலிம் ஃபார் ஸ்ரேயா மேம். அவங்க ரொம்ப நாள் பிரேக்குக்கு அப்புறம் அவங்க வந்து பண்ண ஒரு தமிழ் படம். ஸோ அதை நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஷி வாஸ் வெரி மச் இன்வால்வ்ட் இன் த ஃபிலிம். அவங்களோட டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாம் ஷூட்டுக்கு ஒரு 1 month முன்னாடி அவங்க டைலாக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ எவ்ரிபடி லெட் இட் பி அரவிந்த் சுவாமி சார், லெட் இட் பி சந்தீப் கிஷன், ஆத்மிகா, எல்லாத்துக்குமே வந்து தட் வாஸ் லைக் வெரி பர்சனல். இப்போ ஒரு படத்தை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா ஓகே வாட் வேர்ல்ட் இட் பிலாங்ஸ் டுனாச்சும் நம்ம கொஞ்சம் சொன்னோம் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் பீங் பிளாங்க் எதை பற்றி அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு இன்ட் மாதிரி இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணது தான். நாடக மேடை வந்து ஒன்ஸ் அகெயின் தட் வாஸ் சப்போஸ் டு பி a பெட் ப்ராஜெக்ட். நம்ம வந்து நரகாசூரன் முடிச்ச டைமில் அதே ப்ரொடியூசருக்கு வந்து பண்ணுறதா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. யூஸ்வலாக சினிமாவில் வந்து சென்டிமெண்டலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஆஃப் லேட் லைக் ஐ திங்க் திஸ் வில் ஆல்சோ ஆன்சர் தட் கொஸ்டின் சார். நான் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் சர்டன் சென்டிமெண்ட்ஸ். ஏன்னா சரி நமக்கு இனிமேல் பட டைட்டில்லாம் எண்ணில் வைக்கக்கூடாதுன்னு நானே எனக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா let it be the second one or else third, and this also ran into some kind of trouble and அது கொஞ்சம் இப்போ ஹோல்டில் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஃபியூச்சரில் வந்து ரெஸ்யூம் அதுக்கு சான்சஸ் இருக்குது. தட்ஸ் வெரி ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம். இப்போ அது வந்து கொஞ்சம் இட்ஸ் பிகர் ஸ்கேல் இது. பட் இது வந்து பயங்கர ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கான டைம் அண்ட் தென் டீம் எல்லாம் கரெக்டாக கூடி வரப்போ பண்ணுவோம்.